கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. 31 சங்கீதம் 24 கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். இத்தனை ஆண்டுகளாக கர்த்தருக்காக காத்திருக்கிறேன். எவ்வளவோ நாட்களாக ஒரு நன்மை என் வாழ்க்கையில் நடக்க வேண்டுமென்று யோசித்து கொண்டிருக்கிறேன், நம்பிக்கொண்டிருக்கிறேன். எவ்வளவோ நாட்களாக ஜெபித்து கொண்டிருக்கிறேன். இதுவரையில் என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கவில்லை என்று கலங்கி யோசித்து அவநம்பிக்கையோடு இருக்கிறேன். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, என்னை கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திருங்கள், நீங்கள் திடமனதாயிருங்கள், அவர் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். நீங்கள் எதற்காக காத்திருந்தீர்களோ, எதற்காக நீங்கள் நம்பிக்கொண்டிருந்தீர்களோ, எது உங்கள் காத்திருப்புக்கான காரணமாக இருந்ததோ அந்த காரியங்களை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற்றி உங்கள் இருதயங்களை அவர் பலப்படுத்துவார், உங்கள் இருதயங்களை அவர் ஸ்திரப்படுத்துவார். உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையாக இருக்கலாம், உங்கள் பிள்ளைகள் வேலையாக இருக்கலாம், உங்கள் குடும்ப பொருளாதார சூழ்நிலையாக இருக்கலாம். எதற்காக காத்திருந்தீர்களோ அதை கர்த்தர் நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கைகளை செய்வார், உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது கடைசி கால கிருபையின் ஊழியங்கள்.